ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னாரு மாமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கூலா வந்து பேசிட்டு இருக்கியா? இல்ல மாமா, நான் பயந்து போய் தான் இருக்கேன். நீங்க திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சுல? நான் என்ன மாமா பண்ணேன்? நான் ஏதாவது பேசினாலும் திட்டினாலும் அமைதியா இருக்கிறவ இப்ப பதிலுக்கு பதில் பேசுற? அப்படிலாம் இல்ல தோ, மாமா. தோ, இப்ப பேசிட்டு தானே இருக்க. நான் பேச மாட்டேன் மாமா. ஏய், நான் பேச மாட்டேன்னு கூட நீ சொல்லக்கூடாதுரி. சரி மாமா. ஏய், நீ வாயை திறக்காத. உன் வாய்ஸ் கேட்டாலே என் உடம்பெல்லாம் எரியுது. ஆனா நீ பலே கில்லாடி. நீ ஒரு அரை மணி நேரம் நான் வீட்ல இல்ல, அதுக்குள்ள நீ என்ன கோல்மால் பண்ணியோ தெரியல. அவங்க உன்னை ஹைதராபாத்துக்கு கூட கூட்டிட்டு போக சொல்றாங்க. அந்த அளவுக்கு பக்கவா ஸ்கெட்ச் போட்டு வேலை பாக்குற. ஏய், நடிக்காதரி. உன்னை பத்தி தெரியாது எனக்கு. அழுது சீன் போட்டு அப்படி இப்படின்னு டிராமா பண்ணிருப்ப. அதான் எங்க அப்பா போனா போதுன்னு உன்னை கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஐயோ, அவனை இறக்கப்பட்டு உன்னை 6 மாசம் வீட்டுல விட்டுட்டு போனா அவ்வளவுதான், எல்லாரையும் உன் பக்கம் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் நீ சொல்றதானே கேட்பாங்க. ஏய், ஏதாவது பேசுறி. ஏன் உம்மன் இருக்க? நீ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தாலே எனக்கு கடுப்பாவுது. நீங்க பேசினாலும் திட்டுறீங்க, பேசலனாலும் திட்டுறீங்க மாமா. ஓ, மேடம் அப்படியே என் பேச்சு கேட்டுருவீங்க? என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி இருந்தா இந்நேரம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். என்னடி சொன்ன உன்கிட்ட? நான் என்னடி சொன்னேன்? நீ இப்பவே வீட்டு விட்டு போற மாதிரி இருந்தா நான் ஹைதராபாத் போவேன்னு சொன்னல. ஆமா மாமா. இதே நல்லவளா இருந்தா, புருஷன் மேல அக்கறை உள்ளவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு வெளியில போயிருக்கணும். ஆனா நீ என் கூட 6 மாசம் ஊரை சுத்த பிளான் போட்டுட்டு இருக்க. சத்தியமா இல்ல மாமா. ஏய் ஏய், இங்க பாரு, அழுது சீன் போடுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த வீட்ல இருக்கவங்க வேணா நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் உன் பக்கம் எப்படி இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல மாமா. ஏய், சும்மா நடிக்காதரி. பத்திக்கிட்டு வருதுரி. நான் உசர நினைச்ச கபடி கூட விளையாடுவோம் பண்ணிட்டல. அப்படியே தண்டம் தண்டம். உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. என் முன்னாடி நிக்காத, போ. போன்றவ வாங்கக்கா, ஏதாவது வேணுமா? பால் சூடு பண்ணி தரவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ என்ன வீட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த மருமகளை எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? பின்ன என் கண்மணிய பாத்தியா? நான் நில்லுன்னா நிப்பா, உட்காருன்னா உட்காருவா. நான் என்ன சொல்றேனோ அத கேப்பா. அந்த மாதிரி நான் அவளை வச்சிருக்கேன். நான் என்னக்கா பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ எதுவும் பண்ணல, அதுதான் பிரச்சனை. நீ ராசாத்திய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற. அதான் அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. கபடி போட்டிக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு? இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அதுவும் அவ சொல்றத கேட்டு நீயும் பாரியும் பெரிய மனசுலன்னு சிரிக்கிறீங்க. அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம ஓவரா இடம் கொடுத்துட்டீங்க. அவ முடிவ சொல்றா, நீங்க அதை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இல்லக்கா, அவளும் இனியனும் சேர்ந்துதான் முடிவு பண்ணிருக்காங்க. இனியன மயக்கி அப்படி பேச வச்சிருப்பா. இல்லனா இனி அப்படி எல்லாம் சொல்ற ஆளா? கபடிய உசுரா நினைக்கிறவன் அவன். இப்ப கபடி போட்டிக்கு போக வேண்டான்னு சொன்னவன் நாளைக்கு கபடியே வேண்டான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் வராதுக்கா. யாரு கண்டா? அப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் பேசி ஒண்ணு பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே அவளை தட்டி வைக்கணும். சும்மா எல்லா விஷயத்திலயும் அவளை மூக்க நுழைக்க விட்டுட்டு அவளை பெரிய மனுஷியாக்காத. புரியுதா? அப்பப்ப ஏதாவது சாக்கு வச்சு அவளை திட்டி விடு, சரியா? சரிக்கா.
மங்க போன் அடிக்குது பாரு. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேங்க, நீங்களே எடுத்து பேசுங்களேன். ஹலோ. பாரிவேந்தர் ஐயா வீடா? ஆமா சொல்லுங்க. நீங்க? என் பேரு ரியா, நான் அந்தமான்ல இருந்து பேசுறேன். அந்தமான்ல இருந்தா? சொல்லுங்க, என்ன விஷயம்? மங்கையத்தை இருக்காங்களா? மங்க அத்தையா? ஆமா. நீங்க? நான் மங்கையத்தையோட ஒண்ணு விட்டு அண்ணன் பொண்ணு பேசுறேன். நீங்க பாரி மாமா தானே? மங்கைக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. இல்ல, நாங்க பல வருஷம் முன்னாடியே ஊரை விட்டு வந்துட்டோம். நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இங்க வந்துட்டோம். அப்படியா? சரிமா. இல்ல இல்ல வேண்டாம் மாமா. சொல்லுமா, என்ன விஷயம்? உங்க எல்லாரையும் வந்து பாத்துட்டு கொஞ்ச நாள் உங்க கூட அங்க வந்து தங்கலான்னு இருக்கேன். அப்பா கிட்ட தான் கான்டாக்ட் நம்பர் வாங்கினேன். நான் அங்க வரலாமா? என்னம்மா கேள்வி இது? இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. தாராளமா வரலாம், எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். சரி, ஓகே மாமா. நான் இன்னும் ஒரு 1 or 2 daysல வந்துருவேன். மாமா. ஓகே மாமா, தேங்க்யூ, பாய். மாமா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. டீ காஃபி ஏதாவது கொண்டு வரவா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல மாமா, டென்ஷனா இருக்கீங்க, அதனாலதான் கேட்டேன். நான் எதுக்கு டென்ஷனா இருக்கேன்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துருவியோ? நான் ஏன் தெரியுமா டென்ஷனா இருக்கேன்? நீ என் கூட இருக்கல, அதான் டென்ஷனா இருக்க. 3 மாசம் கழிச்சு எப்ப நீ இந்த வீட்டை விட்டு போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. ஏன் மாமா எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? நீ இருந்தாலும் இப்படிதான் இருப்ப. சரி மாமா, நான் வெளியே போறேன். டேய் நில்லு. பயப்படாத, உன்னை அடிக்கலாம் மாட்டேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க மாமா, நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். அப்படியா? உடனே இந்த வீட்டை விட்டு போகணும், போறியா? முடியாதுல்ல? அப்ப என்ன பண்ணணும்னு நான் சொல்லும் போது பொறுமையா கேட்கணும். இந்த மாதிரி ஓவராலாம் பேசக்கூடாது. சரி, என்னோட கசின் ரியா அந்தமான்ல இருந்து வரப்போறா. இன்னும் 2 நாள்ல இங்க வந்துருவா. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ண விஷயம்லாம் தெரியாது. அம்மாவோட ஒண்ணு விட்ட அண்ணன் பொண்ணு. அம்மா சைட்ல இருந்து எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி குண்டான பொண்ண கல்யாணம் பண்ண தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால நீ என்ன பண்றனா, அவ வந்து போற வரைக்கும் அவ கண்ணுல பட்ட தொலையாத. ஏய், நான் சொல்றது புரியுதா? புரியுது மாமா. இந்த பார், எப்படியோ இவ்ளோ பெரிய உருவத்தை எப்படியாவது மறைச்சிரு. அவ இங்க இருக்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் போறத பார்த்தேன், அவ்வளவுதான், உன்னை கொன்றுவேன். இல்ல மாமா, நான் வரமாட்டேன். நீ மேல மாடியிலே இருந்துக்க, கீழே வந்து தொலைக்காத. சரிங்க மாமா. பேசாம ஒண்ணு பண்ண, அவ வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போற வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டுல போயிரு. ஒரு 10 நாள் இருந்துட்டு வா. அது எப்படி மாமா போக முடியும்? வீட்டுல அம்மா அண்ணி எல்லாம் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்பாங்க. கேட்டா எப்படியும் 3 மாசம் கழிச்சு போக தானே போற. அப்ப என்ன காரணம் சொல்லுவியோ அதையே இப்ப சொல்லு. இல்ல மாமா, நான் அவங்க வந்து போற வரைக்கும் கீழே வரமாட்டேன், மாடியிலே இருந்துக்கிறேன். சரி, அவ கண்ணிலேயே படக்கூடாது.
அப்படியே அவ கண்ணுல பட்டாலும் யாரு என்னன்னு கேட்டா வேலைக்காரின்னு சொல்லணும். அப்படி சொல்லிதான் ரியாவை சமாளிக்கணும். அது வரைக்கும் நீதான் என் பொண்டாட்டின்னு அப்படி இப்படின்னு அவகிட்ட சொன்ன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். இல்ல மாமா, நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராம மாடிலேயே இருந்துக்கிறேன். அவங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் வெளியில வரமாட்டேன். அவங்க கண்ணிலையும் படமாட்டேன். நான் வேலைக்காரியாவே இருக்கேன். இந்த உன்னையாச்சும் உருப்படியா பண்ணி தொலை. சின்ன வயசுல பார்த்தது. என்ன மங்கை, ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க? யாருக்கு? இல்லக்கா, ரியா இன்னைக்கு வரப்போறான்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல. எனக்கு ஒரு வகையில அவ அண்ணன் பொண்ணுதான். நானே சும்மா இருக்கேன். நீ எதுக்கு இப்படி தடப்படலாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அட விடு மரகதான், ஏதோ ஆசையில பண்ணிருக்கிறா. வீட்டுக்கு வர்ற பொண்ண நல்ல விதமா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆமா, அந்த பொண்ணு உங்களுக்கு அண்ணன் பொண்ணுன்னா எனக்கு என்ன முறை வேணும்? டேய், உறவு முறை கூட தெரியாம இருக்கீங்களா? உனக்கும் இனி எனக்கும் முறை பொண்ணுதான்டா. ஓ அப்படியா? முறை பொண்ணு. கார் வந்துருச்சு. புனிதா கற்பூரத்தை ஏத்து. ஹாய் அத்தை. மங்கை அத்தை தானே? அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க அத்தை. ஓ, ஆரத்தி எனக்கா? உன் சின்ன வயசு குறும்பு இன்னும் போல பாரு. சரி, உள்ள போ. ஆமா, நீங்க பாரி மாமா தானே? ஆமாமா, நான் தான். நீங்க பெரிய மாமா. நீங்க மரகத அத்தை தானே? சின்ன வயசுல நான் உங்களை பாத்திருக்கேன். நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஓஹோ, என்ன வரவேற்க தான் எல்லாருமே வாசல்ல நிக்கிறீங்களா? ஆமா. அப்ப உங்களுக்கு ஏதாவது gift தரணுமேனா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீ வந்ததே எங்களுக்கு பெரிய கிஃப்ட் தான். உள்ளவா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு gift கொடுப்பேன். ஏமா, வந்தது வராதமா வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்க, உள்ள வாமா. இருங்க அங்கிள், போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கா? அங்கிள், ஐ லைக் யுவர் ஹேர் ஸ்டைல். சரி வாமா, உள்ள போலாம். இருங்க அங்கிள், வெயிட். என்னது? என்ன பண்றதியா? நிறுத்து. இது என்ன சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறவங்க மேல எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்க? அத்தை, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன். என்ன பண்ணு கேக்குன்னுகிட்டு? அட விடு மரகதா, இந்த விளையாட்டு நல்லா தானே இருக்கு.
இது உங்களுக்கு விளையாடுற வயசா? அண்ணே விடுங்க அண்ணே, நீ வாமா உள்ள. வாமா. வா. போ. என்னம்மா இப்படி தகைச்சு போய் பாத்துட்டு இருக்கிற? என்ன அங்கிள் இவ்ளோ பெரிய வீடா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒரு வீட்ல கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா இருந்தாலே வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணுனா எல்லாரும் வருவாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் திருவிழா மாதிரி தானே இருக்கும். என்னையும் அந்த அழகான கூட்டுக்குள்ள விட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னம்மா நீ, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. அப்புறம் நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கணும். ம். ஆமாம்மா, நாங்க எப்பவுமே உன் முகத்துல சிரிப்பை மட்டுமே பார்க்கணும். புனிதா, சித்தப்பா. ரியாவை உன் ரூம் கூட்டு போயிட்டு தங்க வச்சுக்கோ. ம், நீ சரி. ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாமா. ஆ. சரி போய் நான் டிஃபன் ரெடி பண்றேன். சரி நாங்க போயிட்டு வந்துடும். என்னடா நீயா? இங்க பார், என் மாமன் பொண்ணு ரியா வீட்டுக்கு வந்திருக்கா. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவ கண்ணுல நீ படவே கூடாது. தப்பி தவறி அவ நான் இல்லாதப்ப அவன் மேல ரூமுக்கு வந்துட்டா, நீ ஏதாவது வேலை செய்யற வேலைக்காரி மாதிரி நடிச்சிரு. எக்காரணத்தை கொண்டும் நீ என் பொண்டாட்டின்னு அவளுக்கு தெரியவே கூடாது. புரியுதா? ஏய் ஹாய். ஏய் ரியா, என்ன வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கியா? ஆமா சூப்பரா இருக்கு இந்த இடமே. ஆ, ஓ இதான் உன்னோட ரூமா? ஆஹா, என்ன ரியா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா வந்ததுல இருந்து நான் உன்னோட வைஃப் பார்க்கவே இல்லையே.